கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த நாளிலும் கூட உங்களை நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த உபவாச நாளிலும் கூட நாம் கிறிஸ்துவுக்குள் யாரா இருக்கிறோம் என்பதை நீங்கள் அறிக்கை செய்ய வேண்டும். 3 காரியங்களை நீங்கள் ஜாக்கிரதையாக அறிக்கை செய்ய வேண்டும். நீங்கள் கிறிஸ்துவுக்குள் யார் என்பதை அறிக்கை செய்ய வேண்டும். 2வதாக, உங்களுக்கு கிறிஸ்துவுக்குள் என்ன இருக்கிறது என்பதையும் அறிக்கை செய்ய வேண்டும். 3வதாக, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் என்ன செய்யக்கூடும் என்பதையும் அறிக்கை செய்ய வேண்டும். தேவ வசனத்தின் தெளிவாக வாசித்து சில விஷயங்கள் நீங்கள் வாயினால் அறிக்கையிடும் பொழுது வேதாகம் உங்களை குறித்து நீங்கள் யார் என்கின்ற உண்மையை உறுதிப்படுத்திக் கொள்ளும். உங்களோடு சேர்த்து கொள்ள அநேகர் உங்களோடு தேவன் இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிக்கையிடும் பொழுது தேவனாகிய கர்த்தர் நீங்க என்ன கேட்டீங்களோ அதை உடனே உங்களுக்கு தருவார். சரீர சுக பலத்தை அறிக்கையிடும் பொழுதும் நீங்க தேவையானவைகளுக்காக தேவனுடைய வசனத்தை எடுத்து விசுவாசத்தை அறிக்கையிடும் பொழுதும் இருதயத்தில் விசுவாசத்திலிருந்து பெற்றுக்கொள்வீர்கள். இன்றைக்கு முதலில் என்ன அறிக்கையிட வேண்டும் என்பதை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ரோமர் 10:9 சொல்லுது பாருங்களேன். என்னவென்றால், கர்த்தராகிய இயேசுவை நீ உன் வாயினால் அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்தில் விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். அப்போ இருதயத்தில் விசுவாசித்து அறிக்கையிடும்போது ரட்சிக்கப்படுவாய். இப்போ இருதயத்தில் விசுவாசித்து இந்த வசனத்தை என் கூட சொல்லிட்டீங்க. இப்ப சொல்லுங்க, நான் மறுபடியும் பிறந்திருக்கிறேன். நான் யாருக்குள்ளாக மறுபடியும் பிறந்திருக்கிறேன்? விசுவாசித்து வாயில் அறிக்கையிட்டப்படுது, நான் கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறந்திருக்கிறேன். கிறிஸ்து மரித்தோரை உயிரோடு எழுப்பினார். அதே பலத்த சத்துவத்து வல்லமை தேவன் கிறிஸ்துவுக்குள் செய்தார். அதையும் நான் விசுவாசிக்கிறேன். லாசருவை உயிரோடு விசுவாசிக்கிறேன். அற்புத அடையாளங்களை விசுவாசிக்கிறேன் என்று நீங்கள் சொல்வீர்கள் என்று சொன்னார். நிச்சயமாக நீங்கள் இப்பொழுது கிறிஸ்துவுக்குள் நீங்கள் மறுபடியும் பிறந்திருக்கிறீர்கள். அந்த கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறந்த பிள்ளைகள் நீங்கள் வருகிற நாட்கள் இன்னும் அநேக அற்புத அதிசயங்களை உங்கள் வாழ்க்கையில் காண்பீர்கள். நீங்கள் இப்பொழுது கிறிஸ்துவுக்குள் யார் என்பதை அறிக்கை செய்து விட்டீர்களா? நீங்கள் தான் கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறந்தவர்கள். கர்த்தர் தாமே இந்த வசனத்தின் மூலம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்று முழுவதும் நான் கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறந்திருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் இந்த வார்த்தையை அறிக்கையிட்டு விசுவாசித்து காரியங்களை, நான் கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறந்திருக்கிறபடினால் என் சரீரத்திற்கு பலவீனம் நீங்கிருச்சு, வியாதி நீங்கிருச்சு, நான் சுகமானேன், என்னுடைய பிரச்சனைகள் இருந்து விடுதலை ஆகிவிட்டது, நான் மற்றவர்களுக்கு ஜெபிக்கும் போது நான் கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறந்தவனான அப்படின்னா எனக்குள் இருக்குது அந்த தேவனுடைய வல்லமை இருக்குது, பரிசுத்த அபிஷேகம் இருக்குது. இன்று நான் கிறிஸ்துவுக்குள் மறுபடியும் பிறந்தபடினா நான் விண்ணப்பம் பண்ணும்பொழுது எனக்குள்ள ஆவியான விண்ணப்பம் பண்ணி அவர்களுக்கும் சுகத்தை கொடுத்தா எனக்கும் சுகம் கொடுத்தார். இதுதான் கிறிஸ்துவுக்குள் நாம் மறுபடியும் பிறந்தவர்கள் காணப்போகிற அற்புத அதிசயங்கள். உங்களுக்கும் எனக்கும் தேவன் கொடுத்த சாக்கியம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுடைய சகோதரி வாஞ்ச ஷீலா ரொசாரியோ. God bless you all. Amen. Amen. Amen.